பிரியமான நண்பர்களே, ஈது நாள் காலை அம்மா ஃபாத்திமா ரலியல்லாஹு தாலா அண்ணா இனிப்புகள் செய்யும் பணியில் மிக பிஸியாக இருந்தார்கள். மாவை பிசைந்து மற்ற தயாரிப்புகளில் ஈடுபட்டிருந்தார்கள். ஏனெனில் காலை நேரத்திலேயே எல்லா வேலைகளையும் முடிக்க வேண்டியிருந்தது. அதே நேரத்தில் 8 மற்றும் 10 வயதுடைய அப்பாவி சகோதரர்கள் ஹசன் மற்றும் ஹுசைன் ரலியல்லாஹு தாலா அன்னுமா தங்கள் விளையாட்டை விட்டுவிட்டு அம்மாவிடம் வந்தார்கள். அவர்களின் குழந்தை மனத்திலிருந்து ஒரு கேள்வி எழுந்தது. அம்மி, உங்களுக்கு நினைவில்லையா? இன்று ஈது. வெளியே வந்து பாருங்கள். தெருவில் உள்ள குழந்தைகள் எல்லாம் புது புது உடைகள் அணிந்து எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் இன்னும் புதிய உடைகளையே அணியவில்லையே. இதன் அர்த்தம் நாங்கள் இன்று ஈது கொண்டாட மாட்டோமா? சற்று நேரம் கழித்து அவர்கள் மீண்டும் சொன்னார்கள். அம்மி, சீக்கிரம் எங்களுக்கு புதிய உடைகளை அணிவியுங்கள். நாங்களும் அவர்களோடு விளையாடிக் கொண்டே ஈத்கா செல்ல வேண்டும். அப்பா வந்தால் அவரோடு நாங்கள் போய்விட்டு திரும்பி வந்து விடுவோம். அம்மா குழந்தைகளின் தலையில் அன்புடன் கை வைத்து அவர்களின் நெற்றியில் முத்தமிட்டு சொன்னார்கள். இன்னும் ஈத்கா செல்ல நேரம் இருக்கிறது மகன்களே. நீங்கள் கொஞ்சம் வெளியே சென்று விளையாடிவிட்டு வாருங்கள். அதற்குள் நான் உங்களுக்கு புதிய உடைகள் அணிவித்து விடுவேன். ஒருவேளை அதற்குள் உங்கள் அப்பாவும் வந்து உங்களுக்கு புதிய உடைகளையும் கொண்டு வந்திருக்கலாம். அப்போது நீங்கள் அப்பாவுடன் ஈத்கா செல்லலாம். இதை கேட்டுக்கொண்டே சிறிய மகன் திடீரென கேட்டான். அம்மி, அப்பா நமக்காக புதிய உடைகள் வாங்கச் சென்றாரா? அம்மா இரு குழந்தைகளையும் கட்டிப்பிடித்து இதயத்தில் கண்ணீர் வழிந்தபடியே சிரித்துக் கொண்டு சொன்னார்கள். ஆம் மகனே, உங்களுக்கு நிச்சயமாக புதிய உடைகள் வரும். குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் வெளியே சென்றார்கள். அம்மா தன் முந்தானையால் கண்ணீரை துடைத்து மீண்டும் வேலைகளில் மூழ்கினார்கள். சில நேரம் கழித்து இரு சகோதரர்களும் அழுதபடி வீட்டிற்கு திரும்பி வந்தார்கள். அம்மி, அவர்கள் எங்களை கேலி செய்கிறார்கள். உங்களிடம் எங்கள மாதிரி புதிய உடைகள் இல்லை என்று சொல்கிறார்கள். உங்கள் அப்பா எப்படிப்பட்டவர்? ஈது நாளில் கூட உங்களுக்கு உடை வாங்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டதும் அம்மாவின் மனம் உடைந்து போனது. கண்ணீரை அடக்க முடியாமல் போனாலும் குழந்தைகள் புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக தைரியமாக இருந்து மென்மையான சிரிப்புடன் சொன்னார்கள். இன்னும் நேரம் இருக்கிறது மகன்களே. நீங்கள் வெளியே போய் உங்கள் அப்பாவை தேடி கொண்டு வாருங்கள். அதற்குள் நான் மீதமுள்ள வேலைகளை முடித்து விடுகிறேன். குழந்தைகள் மீண்டும் வெளியே சென்றார்கள். ஆனால் அம்மாவின் உள்ளம் கலங்கியது. என்னிடம் புதிய உடைகள் வாங்கும் வசதி இல்லை என்பதை என் குழந்தைகளுக்கு எப்படி சொல்வேன் என்று அழுதபடியே அல்லாஹ்விடம் துவா செய்தார்கள். யா அல்லாஹ், நீயே என் ஒரே துணை. இந்த ஏழை தாயின் சிரமத்தை நீயே தீர்த்து வை. அவர்கள் தொழுகையில் விழுந்து அழுதபடியே அல்லாஹ்விடம் வேண்டினார்கள். அந்த நேரத்தில் குளித்து முடித்த குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு வந்தார்கள். அம்மி, அம்மி, நாங்கள் வந்துவிட்டோம் என்று கத்தினார்கள். அம்மாவிடமிருந்து பதில் இல்லை. அப்போது திடீரென கதவின் மீது வலுவான தட்டுதல் கேட்டது. யார் என்று குழந்தைகள் பயத்துடன் கேட்டார்கள். வெளியிலிருந்து ஒரு குரல். நான் தையல்காரன். கதவை திற, உங்களுக்கான புதிய உடைகளை கொண்டு வந்துள்ளேன். கதவை திறந்ததும் புதிய உடைகளின் மூட்டை கையில் வைத்த ஒருவர் நின்றார். குழந்தைகள் ஆச்சரியத்தில் உறைந்து போனார்கள். அவர்கள் உடைகளை எடுத்துக்கொண்டு ஓடி அம்மாவிடம் சென்றார்கள். அம்மி, பாருங்கள், எங்களுக்காக புதிய உடைகள் வந்துவிட்டன. அம்மா அனைத்தையும் புரிந்து கொண்டு சஜ்தாவில் விழுந்து சொன்னார்கள். யா அல்லாஹ், உன் சக்தியை யார் அளவிட முடியும்? அந்த மனிதர் சாதாரண தையல்காரர் அல்ல, அல்லாஹ் அனுப்பிய ஒரு வான தூதர் என்பதை அம்மா உணர்ந்தார்கள். சிறிது நேரத்தில் ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வீட்டிற்கு வந்தார்கள். குழந்தைகளின் புதிய உடைகளை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். ஹஸ்ரத் ஃபாத்திமா அனைத்தையும் கூறியபோது ஹஸ்ரத் அலி சஜ்தாவில் விழுந்து சொன்னார்கள். யா அல்லாஹ், உனக்கு எதுவும் அசாத்தியம் அல்ல. பின்னர் கூறினார்கள், அந்த தையல்காரர் வேறு யாரும் அல்ல, ஹஸ்ரத் ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம். இதை கேட்டதும் அல்லாஹு அக்பர் என்று கூறியபடியே ஹஸ்ரத் ஃபாத்திமா, ஹஸ்ரத் ஹசன், ஹஸ்ரத் ஹுசைன் அனைவரும் சஜ்தாவில் விழுந்தார்கள். பிரியமான நண்பர்களே, இதை சத்கா ஏ ஜாரியா என்ற நியத்துடன் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். நீங்கள் என் சேனலில் புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.